தினமொரு வசனம். கொலோசையர் 4வது அதிகாரம் 4வது வசனம். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். விளக்கம். கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கப்படும் வேத பகுதியை அடிப்படையாக கொண்டு நான் சிறை கைதிகளுக்கு ஜெபத்தை குறித்து போதித்துக் கொண்டிருந்தேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற துவக்க வார்த்தைகளை நான் விளக்கிய போது, தேவன் மக்களை படைத்ததினால் அவர்கள் அவருடைய சந்ததியை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்று கூறினேன். அப்போது தேவன் உண்மையாகவே அவர்களுடைய பரலோக பிதாவாகிறார் என்றும் விளக்கினேன். இந்த குறிப்பை தெளிவுபடுத்துவதற்காக நான் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருந்த போது சிறை கைதிகளில் ஒருவன், நான் அதை குறித்து கூறுகிறேன் என்று கூறி பின்வரும் விளக்கத்தை அளித்தான். தேவன் உங்களை படைத்தார், ஆனால் அதன் காரணமாக நீங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்று கூற முடியாது. தேவன் உங்களை ரட்சித்தால் மட்டுமே நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாற முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இதுவரை அவரை விசுவாசிக்காவிட்டால் இப்போதே அவரை விசுவாசியுங்கள். இந்த பாடம் முடிந்த பின் 3 சிறை கைதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாளில் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நாம் கேட்பவர்களுக்கு அறிமுகமான பதங்களையும் கருத்துக்களையும் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் வகையில் அதை தெளிவாகவும் எளிமையாகவும் சரியாகவும் நாம் எடுத்து உரைக்க வேண்டும். சுவிசேஷத்தை எளிதாக விளக்குவது சில வேளைகளில் கடினமாக தோன்றலாம். எனவே சுவிசேஷத்தின் செய்தியை நாம் தெளிவாக விளக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் பிறரிடம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜெபத்துடன் அறிவிக்க கிருபை பாராட்டும். ஆமேன்.